இல்லை அதுதான் இப்போ நம்ம வந்து 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்படி இப்போ நம்ம 543 நாடாளுமன்ற தொகுதி அல்லது உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம். அதில் தமிழ்நாட்டுக்கு 39, பாண்டிச்சேரி 1, 40 இருக்கிறோம். நம்ம பொதுவாக நம்ம தமிழ் சமூகத்துக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 40 இப்பொழுது 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் இப்போ நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அரசின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்திய முதன்மையான மாநிலங்களில் முதன்மையானது தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு இப்பொழுது எடுக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி விகிதாச்சார அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வரையறையை உறுதி செய்தால் தமிழ்நாடு பாதிக்கப்படும். அப்போ ஏற்கனவே மத்திய அரசினுடைய நாட்டின் வளர்ச்சி குறித்து ஒரு விழிப்புணர்வுக்காக அரசு கொள்கை ரீதியாக உலகளவில் கொண்டு வந்த திட்டத்தை மிகச் சிறப்பாக நடைமுறைப்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டில் வளர்ச்சியை உறுதி செய்த மாநிலம் தமிழ்நாடு. சரி, எண்ணிக்கை குறைக்கப்படாத தமிழ்நாட்டுக்குன்னு உத்தரவாதம் கொடுக்கிறார்ல, அமித்ஷா ஐயா சொன்னது நம்ம மகிழ்ச்சி வரவேற்கிறோம். அதான் இன்னைக்கு நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா சொல்றாங்க, ஒரு கோடு அதை அழிக்காமலேயே சிறிதாக்க வேண்டும் என்றால் இன்னொரு கோட்டை பெரிதாக போட்டு இதை சிறிதாக்குவதுங்கிறத ஒப்பிட்டு அவர் துவக்கத்திலேயே அதை சொல்றார். அப்படின்னா இது குறைக்க மாட்டாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ ராஜஸ்தானுக்கோ பீகாருக்கோ உயர்த்தப்படாது அப்படிங்கிறதே அமித்ஷா ஐயா சொல்லல, மோடி ஐயா சொல்லல. அதை சொல்ல வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அதை வலியுறுத்துறாங்க. அப்ப இதுதான் சரி இருக்கிறதாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மிக கூர்மையாக இந்த பிரச்சனையை துவக்க நிலையிலேயே ஒன்றிய அரசை பாஜக அரசினுடைய இந்த திட்டத்தை சதி என்கின்ற அளவில் அடையாளப்படுத்தி நீ அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமா நம்ம ஒரு கோரிக்கை வச்சுட்டோம். சரி, இப்ப நீங்க குறிப்பிட்ட இந்த உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்துக்குலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி எண்ணிக்கை வந்து கூட போகுதுன்றதும் உத்தரவாதம் தான். உறுதியாக கூடுதல, அங்கதான மக்கள் தொகை கூடி இருக்குல்ல. இங்க நம்ம வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோம். இப்ப அதுல பாஜக மூத்த தலைவருக்கு கருணாகரன் தெரியும், தமிழ்நாடும் கேரளா கர்நாடகா நம்ம 3 தென் மாநிலங்கள் தான் இதுல கடுமையாக பாதிக்கப்பட போறோம். இன்னும் கேரளா நமக்காவது ஒரு 10 இடம் 2 தொகுதியில் கூடுதலா வரும்னா கேரளா ஒரு தொகுதி குறைக்க போறதாக சொல்றாங்க. அப்படின்னா நீங்க நாம் வந்து அரசின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி நமக்கு பரிசு தருவதற்கு பதிலாக தமிழ்நாட்டை தண்டிக்கின்ற போக்கு பாஜக அரசு எடுத்து விடுவோம் என்கிற அச்சத்தில் மக்களின் மீது இருக்கிற அக்கறையின்பால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக முதலமைச்சர் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார். அது பாஜகவின் சதியை முறியடிக்க வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நடத்தியிருக்கிறார். அதை வரவேற்கிறோம். தமிழ்நாடு கொங்கிலைஞர் பேரவை அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு முதல்வரின் கருத்தை அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நம்ம முன்மொழிந்ததை வழிமொழிஞ்சிருக்கிறோம்.